சென்னை விமான ஏர்போர்ட் அருகில் திக் சம்பவம். திடீரென பற்றி எறிந்த விமானத்தின் பாகங்கள், மொத்தமாக சிதறி கிடந்த மனித உடல்கள், தத்ரூபமாக நடந்த பாதுகாப்பு ஒத்திகை. அகமதாபாத் விமான நிலையத்துல சில நாட்களுக்கு முன்புதான் லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் சிறிது நேரத்திலே விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த விபத்துல 200க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்தும் போனாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்ல விபத்து நடந்தா எப்படி கையாளணும் அப்படின்னு முழுமையான அவசர கால ஒத்திகைகள் செய்யப்பட்டிருக்கு. அதோடைய ஒரு பகுதியாதான் சென்னை விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பயிற்சி மைதானத்துல விமானம் விபத்துக்குள்ளான மாதிரி சித்தரிக்கப்பட்டு அவசர கால மீட்பு ஒத்திகையும் விறுவிறுப்பா நடந்திருக்கு. இந்த விமானம் முழுவதுமா எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது எப்படி அதை அணைப்பதுன்னு தொடர்பா தீயணைப்பு துறையினர் அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டு பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க. விமானத்துல டிராவல் பண்ணின பயணிகள் தீவிர காயத்தோட மைதானத்துல சிதறி கிடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டு உடனடியா அவர்களை விரைவா மீட்டெடுத்து முதலுதவி அளிக்கக்கூடிய செயல்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுல அவசர கால பேரிடர் மீட்பு குழுவினர், மருத்துவர்கள், போலீசார், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர்னு அனைவருமே இணைஞ்சுதான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. விமானம் முழுவதுமா தீப்பிடிச்சதாக காட்டப்பட்ட நிலைமையில உடனடியா சுமார் 50 தீயணைப்பு வீரர்கள் பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைஞ்சவர்கள்னு காட்சிப்படுத்தப்பட்ட நிலைமையில அவங்களுக்கு முதலுதவி கொடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடிய செயல்முறைகளும் காட்டப்பட்டிருக்கு. இதனை அடுத்து விமானத்துடைய கருப்பு பெட்டி பாதுகாப்பா மீட்கப்பட்டு அதன் மூலமா விபத்துக்கான காரணங்களை எவ்வாறு கண்டறிய முடியும் அப்படின்னு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அவசர கால முழு ஒத்திகையில 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர், 50க்கும் மேற்பட்ட போலீசார், சென்னை விமான நிலைய ஆணையத்தின் அதிகாரிகள்னு ஏராளமானோர் இதுல கலந்துக்கவும் செஞ்சிருக்காங்க. இது போன்ற பயிற்சிகள் எதிர்பாராத சூழ்நிலைகள்ல மனித இழப்பு குறைக்கவும் மீட்பு செயல்களை விரைவா செயல்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.